பீக்கங்காய் பொரியல் நம்ம செய்ய போகிறோம். பிஞ்சா பீக்கங்காய் 2 எடுத்துக்கிறோம். அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ நம்ம அதை நல்லா தோல் சீவிக்க போகிறோம். தோல் சீவின பீக்கங்காவை நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இதை துவையல் அரைச்சிக்கலாம். இதை நம்ம ஏன்னா கழுவிட்டு தான் நான் தோலை சீவி இருக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிறோம். இதுக்கு தேவையான வெங்காயம், பட்டை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறோம். அதோடு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாம் பொரிஞ்சோன்னே தேவையான அளவு அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறோம். எல்லாம் வதங்கின உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். பட்டை மிளகாய் போடுறோம். வெட்டி வச்சு இந்த பீக்கங்காவை அடுத்தது உள்ளே சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டோன்னே பீக்கங்காவுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் கிளறி விட்டுக்கிட்டு அது தண்ணி நிறையா விடும். விட்டோன்னே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்தா போதும். அதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடணும், நிறையா போடக்கூடாது. இப்போ பீக்கங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. வெந்த உடனேயே அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிட வேண்டியதான். பீக்கங்காய் சீக்கிரம் வெந்துடும். சுவையான பீக்கங்காய்.